இந்த பேங்க் எக்ஸாமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்ஷனல் டைமிங், செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த 1 மினிட்ல ஷார்ட்டாக வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ செக்ஷனல் டைமிங் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு 1 ஹவர் ஒரு எக்ஸாமுக்கு டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ப்ரிமிலரி அப்படிம்பாங்க, அதுக்கு 1 ஹவர் தான் வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 டாபிக் கேட்குறாங்க அப்படின்னா அந்த 1 ஹவரை செப்பரேட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. 20 நிமிஷம் 20 நிமிஷம் 20 நிமிஷம்னு சொல்லி அந்த 16 மினிட்ஸை நம்மளுக்கு வந்து செப்பரேட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் செக்ஷனல் டைமிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு 100 மார்க் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 70க்கு மேலே வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஓவரால் கட் ஆஃப் அப்படின்பாங்க. இதுவே வந்து ரீசனிங்கில் ஒரு 35 மார்க் வருது அப்படின்னா அதில் வந்து ஒரு 15க்கு மேலே வச்சிருக்கணும். ஆப்டியூடில் ஒரு 35 மார்க் வருது அப்படின்னா அதில் ஒரு 20க்கு மேலே வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்குமே தனித்தனியாக சொன்னாங்க அப்படின்னா அதான் செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓவரால்